சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு அமேசிங்கான பர்த்டே விஷஸ்க்கான வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதா இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு எடிட்டிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தென் நீங்கள் இன்னும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஎன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட விஎன் ஆப் இல்லைனா இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா லோகோலாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா இந்த ஆப் 100% வந்து ஃப்ரீ தான். கெயின் மாஸ்டர் மாதிரி எந்த விதமான வாட்டர் மார்க் லோகோ எதுவுமே வராது. ஸோ இப்போ இந்த ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ப்ளஸ் ஐக்கான இருக்கும். இந்த ப்ளஸ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த லிரிக்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபோட்டோன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நீங்கள் யாரோட ஃபோட்டோஸ் வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஓவராலாக 1 by 1 உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ டேரெக்டாக வந்து நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு வீடியோவுக்கு எண்டில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து டிஃபால்ட்டாகவே வந்து பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் ஆயிருக்கு. அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி அந்த பிளாக் பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டெலிட் பண்ணிவிடுங்க. டெலிட் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஃபோட்டோ வந்து செட் ஆகிடும். சப்போஸ் உங்களுடைய ஃபோட்டோ செட் ஆகலை, ஃபேஸ்லாம் தெரியாமல் இருந்ததுன்னா ஃபோட்டோ வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணியோ இல்லைனா மூவ் பண்ணி கரெக்டாக ஃபேஸ்லாம் நல்லா தெரிகிற மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எந்த ஃபோட்டோ கரெக்டாக அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி இல்லையோ ஸோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. ஸோ பேக் வந்த பிறகு அகைன் டைம்லைனை ஃபஸ்ட்லேயே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி வால்யூமை ஃபுல்லாகவே வந்து மியூட் பண்ணிடுங்க. மியூட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இல்லைனா அப்ளை டு ஆல்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அகைன் டைம்லைனை ஃபஸ்ட்லேயே வச்சுட்டு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆடியோ சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய சாங்குக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த சாங்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி சூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மியூசிக் பீட்ஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 9.5 செகண்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ கரெக்டாக வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பீட் மார்க் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் ஆகிடும். அகைன் மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ எடுத்துகிட்டு போய் எங்கே வைக்கிறீங்கன்னா பீட் மார்க்கை இப்போ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக 9.97 செகண்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அகைன் பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 14.55 செகண்ட்ஸில் எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க. ஸோ அகைன் இங்கேயுமே பீட் மார்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் அகைன் மூவ் பண்ணுங்கள். ஸோ மூவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அகைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக 15.5 செகண்ட்ஸில் வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக 4 பீட் மார்க் வந்து ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போய்டும். நெக்ஸ்ட் பேஜ் போனதுக்கப்புறம் இப்போ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இப்போ வீடியோவுக்கு எண்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஃபோட்டோ மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபோட்டோமே இங்கே 3 செகண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த 3
3 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் வந்து 3 செகண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு வந்து மூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த இடத்த கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் ஃபோட்டோக்கு மூவ் ஆனதுக்கப்புறம் 3 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த சாங்கோட ஃபுல்லாக வரைக்குமே நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் வந்து ஓவராலாக ஆட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா ஃபோட்டோக்குமே இந்த 3 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வந்து ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ஃபோட்டோவை 3 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக எல்லா ஃபோட்டோவுமே 3 செகண்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவோட ஸ்பேஸில் இந்த மாதிரி கிடைச்சிடும். ஸோ இப்போ அகைன் நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்தீங்கன்னா டபுள் புக் மார்க் வந்து செட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த புக் மார்க்குக்கு நேராக இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இந்த 1 செகண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் டிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்த டபுள் புக் மார்க் வந்து செட் பண்ணி வச்சிருப்போம் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு இடையில இந்த ஃபோட்டோ வந்து ட்ராக் ஆகிடும். ஸோ அகைன் இதுக்கு அடுத்ததுமே சாங்கோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சிருப்பீங்க. நான் அவ்வளோ ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணல, அதனால் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபோட்டோவை நிறைய ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கேயும் ஸோ ரெண்டாவதாக நீங்கள் எங்கே புக் மார்க் வந்து செட் பண்ணி வச்சிங்களோ ஸோ அங்கேயுமே இருக்கும். ஸோ அதே போலவே அந்த புக் மார்க்குக்கு நேராக இருக்கக்கூடிய ஃபோட்டோ 1 செகண்ட்ஸ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூம் அவுட்ன்ற ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஜூம் அவுட்ன்ற எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து 1 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த ஃபோட்டோவில் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் எஃபெக்ட்ஸ்னு போங்க. எஃபெக்ட்ஸ்னு போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து 0.30 செகண்ட்ஸுக்கு தான் ஆட் ஆயிருக்கும். நீங்கள் ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணதுக்கப்புறம் இப்போ அப்ளை டு ஆல் கொடுக்காதீங்க. சிங்கிள் டிக் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அந்த 1 செகண்ட்ஸ்க்கு அகைன் ஒரு புக் மார்க் வச்சிருப்போம் பார்த்தீங்களா அந்த சாங்கோட எண்டில்? ஸோ அந்த இடத்தையுமே ஒரு ஃபோட்டோஸை 1 செகண்ட்ஸ்க்கு ஆட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபோட்டோக்குமே இந்த மாதிரி வந்து எஃபெக்ட்டை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் அகைன் ஸ்க்ரோல் பண்ணி அகைன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்டை வீடியோக்குமே வந்து ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. வீடியோ கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு பேக் வந்துருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சிம்பிள் அண்ட் சூப்பராக ஃபாஸ்ட்டாகவே வந்து நம்ம வந்து ஃபோட்டோக்கான எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அகைன் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே டைம் லைனை வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய டெம்ப்ளேட் வீடியோக்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தானே. ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்னோ டெம்ப்ளேட் வீடியோவை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 2 ஃபிங்கர் வச்சு இந்த மாதிரி ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக இந்த டெம்ப்ளேட் வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரீன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிக் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் டைம் லைனை ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபோட்டோ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ ஸோ அங்கே வச்சுருங்க. வச்சது அகைன் இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோ அண்ட் வீடியோன்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் ஆட் பண்ணக்கூடிய இந்த PNG இமேஜ்க்கான டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்த வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சதுக்கப்புறம் அகைன் வந்து இப்போ இந்த இமேஜுக்கு எண்டில் இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஃபிங்கர் வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வீடியோ டு எண்டுன்னு கேட்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ எண்டு வரைக்குமே ட்ராக் ஆகிடும். ஸோ இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்த பிறகு நாம் சொன்ன மெத்தடில் 1 பை 1 ஒவ்வொன்றுத்தையுமே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான வீடியோ வந்து வந்துடும். ஸோ அவ்வளோதான், சிம்பிள் அண்ட் சூப்பராக இந்த வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. until then see you next video. Bye bye.